டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்தாச்சு. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி இந்த மாதம் 30ஆம் தேதி. எக்ஸாம் நடக்க போகிறது ஜூன் மாதம் 15ஆம் தேதி. ஜூன் 15 நடக்க போகுது. எல்லோரும் அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரம் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சியில் பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெற்ற அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன் கிரேட் 2 தேர்வுக்கான கணித வினாக்களுக்கு விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியலோட பிடிஎஃப் இருக்குது. அது வேணுங்கிறவங்க 7010859705 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கேள்வி, 18x³ - 24x² + 42x - 36, 3x³ - 9x² + 30x - 24 மீப்போவா காண்க. இது ஃபஸ்ட்டு 2 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பல்லுறுப்புக்கோவைகள்லையும் பொதுவாக என்ன இருக்கோ அதை வெளியில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பல்லுறுப்புக்கோவையில் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ 6ங்கிறத பொதுவாக வெளியில் எடுத்துக்குவோம். 6 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 3x³ - 4x² + 7x - 6ங்கிற ஒரு பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும். ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவையில் பார்த்தோம் அப்படின்னா 3, 9, 30, 24 இருக்குது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். அதனால் 3 பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா x³ - 3x² + 10x - 8 அப்படிங்கிறத வந்து கிடைக்கும். 3க்கும் 6க்கும் மீப்போவாக கண்டுபிடிக்கணும். மீப்போவாக கண்டுபிடிச்சா 3ஆம் வாய்ப்பாடு தான் பொதுவாக வரும். அதனால் மீப்போவாங்கிறது 3. அடுத்தது இந்த 2 பல்லுறுப்புக்கோவைகளுக்கு நம்ம அதோட கெழுக்களை கூட்டி பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இதோட கெழு 3 - 4 + 7 - 6. அதை கூட்டி பார்த்தோம்னா இது ரெண்டையும் கூட்டினா 10 கிடைக்குது. இது ரெண்டையும் கூட்டினா 10 கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி கெழுக்கள் கூட்டி பார்த்தா 0, 10 - 10 0ன்னு வருது. அதனால் x - 1 ஒரு காரணியாக நமக்கு கிடைக்கும். இப்போ மீதம் உள்ளதை இங்கே எழுதிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது இதையும் பார்த்தோன்னா இதை கூட்டி பார்த்தா 11 கிடைக்குது. மைனஸை கூட்டி பார்த்தாலும் 11. 11 - 11 0 கிடைக்கிறனால இதுலேயும் x - 1 பொதுவாக இருக்கும். அப்போ ரெண்டுலேயும் பொதுவாக உள்ளது என்னவோ அதுதான் மீப்போவா. x - 1 பொதுவாக இருக்கும், 3 பொதுவாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து மீப்போவா. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + n = 406 எனில் எண்ணின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா எத்தனை நம்பரை வரிசையாக கூட்டும்போது 406 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த 28 ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா 28ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 29ன்னு ஒரு நம்பர் இருக்குது. மைனஸ் நம்பர் கண்டிப்பாக வராது. அப்போ அது ரெண்டும் கிடையாது. இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிறதோட ஃபார்முலா n × n + 1/2. இதோட மதிப்பு 406. இந்த 2 அந்த சைடு போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ 406 2ஆல் பெருக்கினா 812 கிடைக்கும். இந்த 812 உள்ளே கொண்டு வந்தால் -812 = 0ன்னு கிடைக்கும். இப்போ 28 × 29 தான் 812. நடுவில் ப்ளஸ் நம்பர் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் குறியும் சின்ன நம்பருக்கு மைனஸ் குறியும் போடணும். இப்போ 29ல் 28 போனால் +1ன்னு கிடைக்கிற மாதிரி. சரி, அப்போ n - 28 n + 29 = 0. n = 28ன்னு கிடைக்குது. இங்கே -29 கிடைக்குது. இது ஆன்சர் கிடையாது. குறை எண்ணெலாம் ஆன்சரில் வராது. சப்போஸ் இந்த ஃபார்முலா எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 2 3 4 5ன்னு அப்படி என்ன பண்ணலாம், வரிசையாக எழுதி இந்த 28ஓ 29ஓ எழுதி கூட்டி பார்த்தோம்னா 406 எங்கே கிடைக்குதோ எத்தனை நம்பர் வருதோ அத்தனை கூட்டி என்ன பண்ணலாம், ஆன்சர் 28ன்னு கண்டுபிடிச்சி போடலாம். அடுத்தது மூணாவது கொஸ்டின், MAT அப்படிங்கிறது 260, HAT 160 என்றால் SUN என்பது எதை குறிக்கும்? இல்லை, ABCD 1லேருந்து 26 வரைக்கும் நம்பர் கொடுத்துக்கலாம், Z வரைக்கும். எம்முக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் என்ன 13, ஏவுக்கு 1, டிக்கு 20. எல்லாத்தையும் 13 × 1 × 20 பெருக்கி பார்த்தோம்னா 260 கிடைக்குது. இப்போ HATக்கும் அதே மாதிரி
ஹெச்சுக்கு 8 கிடைக்குது, ஏவுக்கு 1, டிக்கு 20. இதை பெருக்கினா 8 20 160ன்னு கிடைக்குது. அதே மாதிரி எஸ்யூஎன்னுக்கு எஸ்ஸுக்கு 19, யூக்கு 21, எண்ணுக்கு 14ன்னு கிடைக்குது. அதை பெருக்கி பார்த்தா 5586 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரி, ஒரு பகடை அப்படிங்கும்போது அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 6 பக்கம் இருக்கும். அதனால் NF(S) 6. 4ஐ விட பெரிய நம்பர் அப்படின்னா 5 6 கிடைக்கும். இப்போ 2 நம்பர் இருக்கிறதுனால ஆன்சர் 2/6. அதை அடித்து போட்டோம்னா 1/3ங்கிறது ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டினில் 9ஆம் வகுப்பு புத்தகத்திலே இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஏபி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5 6 மற்றும் 12 நாட்களில் முடிப்பார்கள். ஏபி மற்றும் சி ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அதே வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 27,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியாக பெறும் பங்குகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தரும் தனித்தனியாக வேலை செஞ்சாங்கன்னா 5 6 12 நாட்டில் முடிப்பாங்க. மூவரும் சேர்ந்து வேலை செஞ்சால் அவங்களுக்கு சம்பளம் 27,000 கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பங்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5 அப்படியே போட்டுக்கலாம். 2 6 6 2 12. மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணும்போது 5 அப்படியே போட்டுக்கலாம். 1 3 3 7 3 6. அப்போ எல்சிஎம்னா இது எல்லா நம்பரையும் பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு 60ன்னு கிடைக்குது. ஏன் வந்து 5 நாள் அப்படிங்கிறதுனால 12 60ன்னு வரும். பிங்கிறது 6 பங்கு. அப்போ 6 10ஆல் பெருக்கினா தான் 60 கிடைக்கும். சிங்கிறது 12 5 60. அப்போ 5ஆல் பெருக்கினா 60 கிடைக்குது. இப்போ மொத்த பங்குகள் அப்படிங்கும்போது இது 3ஐ நம்ம என்ன ப்ளஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் பண்ணால் 27 கிடைக்குது. 27 பங்குகள் சேர்ந்தது 27,000 ரூபா. அப்போ ஒரு பங்கு நான் 27,000/27 அடித்து போட்டோம்னா 1000 ரூபான்னு கிடைக்குது. அப்போ ஏவோட பங்கு 12ஆல் பெருக்குங்க 12,000, பியோட பங்கு 10,000, சியோட பங்கு 5,000 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின், ஒரு கூம்பின் ஆரம் 2 மடங்கானால் அதன் கன அளவு எத்தனை மடங்காகும்னு கேட்குறாங்க. ஆறுங்கிறது 2Rன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 2 மடங்கு அப்படிங்கிறதுனால 2R. கூம்பின் கன அளவு ஃபார்முலா தெரியும், 1/3πr²h. கூம்பின் கன அளவு ஃபார்முலா. இதில் 1/3 அப்படியே வச்சுக்கலாம், பை அப்படியே வச்சுக்கிட்டு ஆருக்கு பதிலாக 2Rன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 2 ஸ்கொயர் 4, R²ன்னு வச்சுக்கலாம். இந்த 4 அப்படியே முன்னாடி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மீதி ப்ராக்கெட்டில் 1/3πr²hன்னு இருக்கும். அப்போ 4 இன்ட்டு இது ஒரு கூம்பின் கன அளவு ஃபார்முலா. அப்போ 4 மடங்காக மாறும். அடுத்து 7th கொஸ்டின், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. பிங்கிறது அசல் ரூபாய் 12,000, ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, காலம் 3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இல்லை, 3 ஆண்டுகள் தான் ரொம்ப முக்கியம். இது 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பி இன்ட்டு R/100 2ன்னு இருக்கும். இது 2 ஆண்டுகளுக்கு. 3 ஆண்டுகளுக்கு இந்த ஃபார்முலா. பிக்கு 12,000, ஆருக்கு 8/100 ஹோல் ஸ்கொயர், 3 + 8/100. இதை அடித்தோம் அப்படின்னா 2, இதை அடித்தோன்னா 25 கிடைக்குது. 12,000 8/100 2 தடவை இருக்கிறதுனால 2 தடவை எழுதியாச்சு. இன்ட்டு 3 25 75 + 2 77/25. இதை அடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு 236.544ன்னு கிடைக்குது. இது ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின், ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 இதிலிருந்து 19,936 உயர எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 17,800 ரூபா அதுதான் அசல் தொகை. அது 19,936 ரூபாயாக மாறுது அப்படின்னா இதை 2ஐயும் மைனஸ் பண்ணால் அதுதான் வட்டி. இப்போ I = 2ஐயும் மைனஸ் பண்ணோம்னா 2,136 கிடைக்குது. எத்தனை ஆண்டுகள் வந்து தனி வட்டியோட ஃபார்முலா I = PNR/100. அசல் வந்து 17,800 இன்ட்டு எண் தான் கண்டுபிடிக்கணும், இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100. 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். மீதி உள்ளதை அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும்னா வகுத்தெல்லாம் மாறிடும். இதை அடித்து போட்டோம்னா 2 ஆண்டுகள்னு நமக்கு கிடைக்குது.
அடுத்தது 9வது கொஸ்டின். செல்வனிடம் ரூபாய் 900 உள்ளது. அதனை மணிமொழி மற்றும் பாரதிக்கு இடையில் 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து அளிக்கிறார் எனில் பாரதிக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்னு கேட்குறாங்க. மணிமொழி பாரதி 3:2, மொத்த பங்குனா 3 2 கூட்டினா 5ன்னு கிடைக்கிது. அப்போ 5 பங்கு 900னா ஒரு பங்கு 5ஆல் டிவைட் பண்ணால் 180ன்னு கிடைக்கும். மணிமொழியோட பங்குனா 3ஆல் 180 பேருக்குன்னா 540. பாரதியோட பங்கு 2ஆல் 180 பேருக்குன்னா 360. அப்போ பாரதி தான் கேள்வி கேட்டிருக்கிறதுனால 360ங்கிறது ஆன்சர். அடுத்தது 12, 14, 19, 25 மற்றும் 36 ஆகியவற்றுக்கு மீப்போமா காண்க. மீப்போமானா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் பார்த்தோம்னா இந்த மாதிரி எல் டிவிஷன் மெத்தட்லேயே கண்டுபிடிக்கலாம். 12, 14, 19, 25, 36க்கு 2ஆல் வகுக்கும்போது 6 2 12, 7 2 14, 19 25 அப்படியே வச்சுக்கலாம். 18 2 36, 12 6, 7 அப்படியே வச்சுக்கலாம். 19 வகுக்க முடியாது வச்சுக்கோ. 25 அப்படியே வச்சுக்கலாம். 9 2 18, 3ஆல் டிவைட் பண்ணும்போது 1 3 3, 7 19 25 டிவைட் பண்ண முடியாது அப்படியே வச்சுக்கலாம். 3 3 9. இப்போ மீதம் உள்ள இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் 1,19,700 அப்படிங்கிறது கிடைக்கிது. அடுத்தது சுருக்குக. 2t² + 7t + 6 2t² + 9t + 9 divided by t² + 5t + 6 3t² + 18t + 27 அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா காரணிகளாக பிரிக்கணும். அதுதான் ஒரே வேலை. காரணிகளாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 2ஐயும் 6ஐயும் பெருக்கணும். 6 12 நமக்கு கிடைக்கும். பெருக்குனா 12, கூட்டினா இந்த நடுவில் உள்ள 7 கிடைக்கணும். அப்போ 4 3 12, 4 3 கூட்டினா 7ங்கிறது கிடைக்கும். ஃபஸ்ட்டு இங்கே 2ஆல் பெருக்கணும். அதனால் 2ஆல் வகுத்தரணும் கீழே. அப்போ 2 2 4 நமக்கு கிடைக்கும். இது 3/2னே அப்படியே இருக்கும். எழுதும்போது கீழே உள்ள நம்பரோட டி சேர்த்து எழுதணும். இப்போ கீழே டி இருக்கதா, இந்த இடத்துல டி இருக்குது. இப்போ t + 2, இந்த இடத்துல ஒரு டி இருந்துச்சுன்னா 2t + 3ன்னு நமக்கு இங்கே எழுதிடலாம். அதே மாதிரி இதில் 3 பொதுவாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா t² + 6t + 9ன்னு இருக்கும். அடுத்து இது 9 18 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கூட்டினா 9ன்னு கிடைக்கணும். 6 3 18. இது அடித்தோம்னா 3 2 6ன்னு கிடைக்கும். இப்போ கீழே டி சேர்த்து எழுதும்போது t + 3 2t + 3ன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது இதில் இது இங்கே 9 தான் இருக்குது. அப்போ 3 9, 3 3 ப்ளஸ் பண்ணால் இங்கே உள்ள 6 கிடைக்கிது. அதனால் இது டீயை சேர்த்துனா t + 3 மட்டும் கிடைக்கும். இது t + 3, 2t + 3 இருக்குது. அதேமாதிரி கீழே 6 இருக்குது. 6ஐ 3 6ன்னு பிரிக்கலாம். 3 2ஐயும் கூட்டினா நமக்கு இங்கே 5ன்னு கிடைக்கும். அப்போ t + 2 t + 3 அப்படின்னு கிடைக்கும். எல்லாத்தையும் t + 2 t + 2 கேன்சல் ஆகிடும். t + 3 t + 3, இந்த t + 3 இந்த t + 3, 2t + 3 2t + 3 நமக்கு கிடைக்கிறது 3 மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ஆன்சர் 3. அடுத்தது 12வது கொஸ்டின். சுருக்குக. 72/5 வகுத்தல் 12/5 பெருக்கல் 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா 72 5 தடவை நம்ம எழுதியாச்சு. அதே மாதிரி 12 5 தடவை வகுத்தல் எழுதியாச்சு. இன்ட்டு 3 5 தடவை இங்கே எழுதியிருக்கோம். இதை அடித்து போட வேண்டாம். 1 3 3 4 3 12. அது மாதிரி 1 3 3 4 3 12. இது எல்லாத்தையும் அடிச்சுக்கலாம். 4 3 12. இப்போ 4 அடிச்சுட்டா 1 4 4 18 4 72. எல்லாத்தையும் அடிச்சுட்டு 18 போட்டோம்னா 18 5 தடவை இருக்குது. இப்போ 18/5 தான் ஆன்சர். 13வது கொஸ்டின். விடுபட்ட இடத்தை காண்க. SCD, TEF, UGH, WKL. சரி, இப்போ ஃபஸ்ட்டு எழுத்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த எழுத்துக்களாக இருக்குது. STU, அப்போ அங்கே V வரணும். இப்போ V வர்ற ஆப்ஷன் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்தது 14வது கேள்வி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% வீதம் அதிகரிக்கிறது. 2020ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1200ஆக இருந்தது. 2023ஆம் ஆண்டில் மக்கள் தொகையை தோராயமாக காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதோட ஃபார்முலா A = P × 1 + R/100^n. இது என்னென்னா கூட்டு வட்டியோட ஃபார்முலா தான் இது. கூட்டு வட்டி அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா, ஒரு வருஷம் உயர்ந்த மக்கள் தொகையை
அந்த 1200ஓட கூட்டி நம்ம 3 வருஷத்துக்கு சேர்த்து கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பிக்கு பதிலாக 1200, 1 + ஆருக்கு பதிலாக 5/100 பவரில் 3 வருஷம் 2020 to 23க்கு 3 வருஷங்கிறதுனால 3ன்னு போட்டிருந்தோம். இது 5ஆல் அடித்தோம்னா 1 5 5 25 100. அடுத்து இது ரெண்டும் இப்படி பெருக்கணும். 20 20 21 21/20. அப்போ 1200 × 21/20 3 டைம் எழுதிக்கலாம். அடுத்து 0க்கு 0, இந்த 0க்கு இந்த 0, 2ஆல் அடித்தோம்னா 6 2 12, இந்த 2ஆல் அடித்தோம்னா 3 2 6ன்னு கிடைக்கும். இப்போ மீதம் உள்ள எல்லா நம்பரையும் பெருக்கிட்டு 20ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் 1389.15ன்னு கிடைக்குது. தோராயம் அப்படிங்கிறதுனால 1389 எடுத்துக்கலாம். சப்போஸ் ஃபார்முலா தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். 2020ல் 1200 மக்கள் தொகை. அடுத்தது 2021ல் 1200 × 5/100, 5%ங்கிறதுனால 5/100, 0க்கு 0 அடித்தா 60ன்னு கிடைக்குது. இப்போ 2021ல் 60 பேர் சேர்ந்து 1260 மாறும். 2022ல் 1260ல் மறுபடியும் 5% கண்டுபிடிச்சா 63 கிடைக்குது. இதோட மறுபடியும் 63 கூட்டினா 1323ன்னு கிடைக்குது. இப்போ மறுபடியும் 2023ல் 5% கண்டுபிடிச்சோம்னா 66.15ன்னு கிடைக்குது. அப்போ இந்த 1323ல் 66.15 கூட்டினா 1389.15ன்னு கிடைக்குது. தோராயமாக 1389ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடுபட்ட எண்ணை பூர்த்தி செய்க. 1/125, 1/25, டேஸ், 1, 5, 25. இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா 5ஆல் பெருக்கியிருப்பாங்க. 5ஆல் பெருக்கும்போது இது 25 மாறிடும். 1/25. மறுபடியும் 1/25 5ஆல் பெருக்கும்போது 1/5ன்னு கிடைக்குது. நமக்கு ஆன்சர் 1/5 தான். அடுத்தது 16வது கொஸ்டின். விடுபட்ட உறுப்பை காண்க. 2A 11, 4D 13, 12G 17, டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா 2 4, 2 2 4ன்னு கிடைக்குது. அடுத்து 4 3 12, 12 48ன்னு வந்துடும் ஃபஸ்ட் நம்பர். அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு அடுத்து டின்னு இருக்குது. இப்போ பிசி விட்டுருக்காங்க. டிக்கு அடுத்து ஜின்னு இருக்குது, இஎஃப் விட்டுருக்காங்க. இப்போ 2 நம்பராக விடணும். ஜிக்கு அப்புறம் ஹெச்ஐ விட்டுட்டு ஜேங்கிறது வந்திருக்கும். அப்போ இந்த ஆன்சர். அடுத்தது 17வது கொஸ்டின். பாபு ஒரு சேலையை 24 நாட்களில் நெய்வார். ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து செய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பார்கள்? பாபுங்கிறவர் 24 நாளில் முடிச்சிருவார். ரமேஷ்ங்கிறவர் பாபுவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலினா 48 நாள்னு வச்சுக்கக்கூடாது. 2 மடங்கு திறமைசாலியாக இருந்தால் அவர் 24 முடித்தா அவர் 12 நாள்லேயே முடிச்சிடுவார். அதுதான் 2 மடங்கு திறமைசாலி. இப்போ 1/24ன்னு வச்சுக்கணும் பாபுக்கு. ரமேஷ்க்கு 1/12ன்னு வச்சுக்கணும். இது வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 24. 12 2ஆல் பெருக்குனா 24, மேலேயும் 2ஆல் பெருக்கணும். அப்போ இதில் 1 இருக்கும், இதில் ஓரன் 2 இருக்கும். 1 + 2 3/24. அதை அடித்தோம்னா 1/8. அதனால் 8 days, 8 நாளைக்குள்ளே 2 பேர் சேர்ந்து முடிச்சிருவாங்க. அடுத்து 18வது கொஸ்டின். 24 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. எனில் உருளையின் உயரம் கேட்குறாங்க. ஒரு கோளம் இருக்குது, அது என்ன மாறுது, உருளையாக மாற்றுறாங்க. இதோட ஆரம் 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. உருளையோட ஆரம் 6 சென்டிமீட்டர். இது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக நம்ம உருக்கி செய்யும்போது அதோட கன அளவுகள் சமமாக இருக்கும். அப்போ கோளத்தின் கன அளவும் உருளையின் கன அளவும் சமம். கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 4/3 πr³. உருளைக்கு πr²h. பைக்கு பை கேன்சல் ஆகிடும். 4/3. ஆர்க்கு பதிலாக 24 × 24 × 24 ஈக்குவல் டு உருளையோட ஆரம் 6 சென்டிமீட்டர். 6 × 6 × ஹெச். ஹெச்சை மட்டும் இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த 6/6 அங்கிட்டு போயிடும். 6 × 6. இதை அடித்து போட்டோம்னா 1 6 6 4 64, 1 6 6 4 64. மீதம் உள்ளது எல்லாத்தையும் பேருக்குன்னா 512.
அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க. அசல் ரூபாய் 8000, ஆண்டு வட்டி வீதம் 4%, ஆண்டுகள் 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது அப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா A = P × 1+R/100 1+B/C × R/100. இதில் ஏபிசிங்கிறது அந்த 1.5 வருஷத்தில் உள்ள 1, 1, 2 தான் நம்ம குறிச்சிக்கணும். இப்போ 8000 1+4/100 பவர் ஏங்கிறது 1 தான், ஒன்று தேவையில்லை. 1+Bங்கிறது 1, Cங்கிறது 2 × Rங்கிறது 4/100. இது ஒரு நாள் 4, 25 நாள் 100, 2 2 4 அடிச்சிடலாம். இதை அடிச்சுட்டு 50 2 100. இப்போ 8000 × 1 25 1 26/25 × 1 50 50 + 1 51/50. இதை அடித்தோம் அப்படின்னா அடித்து பார்த்தா 8486.4. இது மொத்த தொகை. இதிலேருந்து அசலை கழித்தோம் அப்படின்னா 486.4ன்னு கிடைக்கிது. இதை மாற்று முறை பார்த்தோம்னா தனி வட்டி கண்டுபிடிக்கிற முறையில் கண்டுபிடிக்கலாம். I = PNR/100. Pங்கிறது 8000 × Nங்கிறது 1 வருஷம், ஒரு ஆண்டு வட்டி மொதல் கண்டுபிடிச்சிக்கலாம். × 4/100. 2 0க்கு 2 0 அடித்தோம் அப்படின்னா மீதம் உள்ள பேருக்குனா 320 ரூபா ஒரு வருஷத்துக்கு வட்டி. அரை வருஷத்துக்கு வட்டி அப்படிங்கும்போது அதை சேர்த்துக்கணும். 8000ஓட 320 கூட்டினா 8320 × 1/2 × 4/100 அடித்தோம் அப்படின்னா 2 2 4, ஒரு 0க்கு ஒரு 0, 1 2 I 2 10. இப்போ 832 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 166.4 கிடைக்குது. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 486.4 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். எல்லா வருஷமே இது தனி வட்டி கூட்டு வட்டி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ முக்கியமானது இந்த 2 மாடலும். அடுத்தது 20வது கொஸ்டின், ரூபாய் 35,500க்கு ஆண்டுக்கு 10% தனி வட்டி வீதத்தில் 3.5 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்கன்னு கேட்குறாங்க. தனி வட்டி நமக்கு தெரியும், ஃபார்முலா I = PNR/100. இதில் என்னங்கிறது 3 கொடுத்துருக்கிறதுனால இதை தகாபின்னமாக மாற்றிடணும். 2 6 + 1 7/2ன்னு மாற்றிக்கணும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 2 I 2 10. மீதம் உள்ளது எல்லாத்தையும் பெருக்குனா ரூபாய் 12,425 அப்படிங்கிறது தனி வட்டியாக கிடைக்கிது. அடுத்த கொஸ்டின், ஒரு வினாடி வினா போட்டியில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை விகிதம் கொடுத்துருக்காங்க 8:9. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 85 புள்ளிகள் பெற்றனர் எனில் சுரேஷ் பெற்ற புள்ளிகள் எத்தனை? இது விகிதம் சம்மந்தப்பட்ட கணக்கு. ரமேஷ் சுரேஷ் 8:9 கொடுத்துருக்கறனால அதோட மொத்த பங்கு 9 + 8 17ன்னு வச்சுக்கணும். 17 பங்கு 85னா ஒரு பங்கு 85/17. அதை வகுத்தோம் அப்படின்னா 5ன்னு கிடைக்குது. சுரேஷ் 9 பங்கு அப்படின்னால 95 45ங்கிறது ஆன்சர். அடுத்தது 22, மீப்போமா காண்க. LCM x² - 2x - 3 x² + 3x + 2 மற்றும் x² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3க்கும் காரணி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். சரி, இது -3 இருக்குது. அப்போ -3 பெருக்குனா -3 கூட்டினா -2 கிடைக்குதுண்ணா. 1 3 3. பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா -2 கிடைச்சி. இப்போ x + 1 x - 3 இதோட காரணி. அடுத்து 2 2னா 1 2 இது 3 கிடைக்கிறதுனால 2ஐயும் ப்ளஸ் பண்ணால் 3 கிடைக்கும். இப்போ இதோட காரணி x + 1 x + 2. லாஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது x² - 1. இதை 1² எழுதிக்கலாம். இப்போ இதோட ஃபார்முலா a² - b². a + b a - bன்னு எழுதணும். இப்போ 1 + 1 மைனஸ்னா x + 1 x - 1. இப்போ 3க்கும் பொதுவாக உள்ளது x + 1, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். மீதம் உள்ளது எல்லாத்தையும் பின்னாடி எழுதிக்கங்க. அதுதான் மீப்போமா. அடுத்தது 23வது கொஸ்டின், 144 மற்றும் 216 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்க 2 நம்பருக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். எல் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு 432ன்னு கிடைக்குது. 432. அப்போ மிகச்சிறிய 5 இலக்க எண்ணுன்னா 10,000. 10,000த்தை 432ஆல் வகுக்கும்போது 2 432 864.
மீதி 136. 0 இறக்கணும்னா 3 432 1296. ஓகே, மீதி 64ன்னு கிடைக்குது. இப்போ இது 2 நம்பரையும் நமக்கு மைனஸ் பண்ணால் 368. 368 10,000 ப்ளஸ் பண்ணோம்னா 10,368ங்கிறது ஆன்சர். இதை ஷார்ட்கட்லேயும் போடலாம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். இந்த 144 இந்த ஒவ்வொரு இலக்கத்தையும் கூட்டினோம்னா 9 கிடைக்குது. 214 இலக்கத்தை கூட்டினா 9 கிடைக்குது. அப்போ விடையில் 9ஆல் வகுப்படக்கூடிய எண் எதுவோ அதுதான் ஆன்சர். எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் 17 வருது, இது வகுப்படாது. 2வது நம்பர் 18 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 3வது நம்பர் வராது, 4 வராது. இதை வச்சு ஷார்ட்கட்டில் இந்த ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது 24வது கொஸ்டின். 6x² - 3x, 2x + 10 என்ற ஜோடி பல்லுறுப்புக்கோவையின் மீப்போமா கொடுத்துட்டு மீப்போவா என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஃபார்முலா இரு எண்களின் பெருக்கற்பலன் = மீசிமா × மீப்போவா. 6 × x² - 3x × 2x + 10 மீசிமாங்கிறத எழுதிட்டு × மீப்போவா. இதோட காரணிகள் கண்டுபிடிக்க வேண்டியதான். 6 இதில் எக்ஸ் பொதுவாக இருக்குது, எக்ஸை எடுத்துடலாம். அப்போ x - 3ன்னு இருக்கும். இதில் 2 பொதுவாக இருக்குது, 2 எடுத்துட்டா x + 5 கிடைக்கும். இதில் 6x பொதுவாக இருக்குது, அதை எடுத்துட்டோம்னா x² + 2x - 15ன்னு இருக்கும். அப்போ இதை அப்படியே அந்த சைடு கொண்டு போனால் வகுத்தல் ஆயிரும். அடுத்தது கீழே உள்ள இதுக்கு காரணிகள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 3 15ன்னு கிடைக்கும். இங்கே +2 இருக்கிறதுனால இதுக்கு மைனஸ் போட்டுக்கணும். இப்போ x + 5 x - 3 கிடைக்கும். x - 3 x + 5 x 6 எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போவா 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.